ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி டியர் கேக் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டேபிளான கேக் ஸ்பாஞ்ச் ரெசிபி வித்தவுட் கேக் ஜெல் எப்படி பண்ணலான்றதான் பார்க்க போகிறோம். இந்த கேக் ஸ்பாஞ்ச் ரெசிபி நான் எதுக்காக போடுறேன்னா, நான் ஒரு டியர் கேக் டுட்டோரியல் வீடியோ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தேன். அதில் நான் கேக் ஜெல் யூஸ் பண்ணி கேக் பண்ணுறதால ஒரு சப்ஸ்கிரைபர் ஹோம் பேக்கராக இருந்து எப்படி நீங்கள் கேக் ஜெல் யூஸ் பண்ணுறீங்க, அது ஹார்ம்ஃபுல் இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு நான் சொன்னது என்னென்னா, கேக் ஜெல் ஒரு ஹார்ம்ஃபுல்லான சப்ஸ்டன்ஸுங்கிறது ஒரு டிபேட்டபிளான சப்ஜெக்ட். அது இன்னும் ப்ரூவன் ஆகலைனாலும் அது யூஸ் பண்ணுறதும் யூஸ் பண்ணாததும் ஒரு பேக்கரை பொறுத்தது தான் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பொதுவாக கேக் ஜெல்லுங்கிறது பேக்கரியில் கேக்கோட டெக்ஸ்டர், வால்யூம் அண்ட் ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா கேக் ஜெல் இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய கேக் ஸ்பாஞ்ச் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக இருக்கும். ஸோ டியர் கேக்ஸ் பண்ணும் போது அந்த கேக் லேஸில் நம்ம மாய்ஸ்சன் பண்ணுறதுக்காக சிரப் போடும் போது அது மேலே மேலே வெயிட் வைக்கும் போது அது உடையிறதுக்கும் சரியறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுவும் நம்ம ஊர் ரோடுங்களை பற்றி சொல்லவே வேணாம். கேக் போய் கஸ்டமரை நல்லபடியாக சேர்ற வரைக்கும் உயிர் போய் உயிர் வந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நமக்கோ இல்லை நம்ம கஸ்டமருக்கோ கேக் டெலிவரியில் எந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸஸும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் கேக் ஜெல் யூஸ் பண்ணி கேக் பண்ணுறோம். பட் அதை யூஸ் பண்ணுறதுல விருப்பம் இல்லாதவங்களுக்காக தான் இந்த ரெசிபி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த ரெசிபி யூஸ் பண்ணி செய்யக்கூடிய கேக் ரொம்பவே டேஸ்டியாக மட்டும் இல்லாமல் ஸ்டேபிளாகவும் ஸ்ட்ரக்சர்டாகவும் இருக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் இதை எப்படி பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த கேக் பார்த்தீங்கன்னா என் பொண்ணோட பர்த்டேக்காக பண்ணேன். இது பிஸ்தா அண்ட் ரோஸ் ஃப்ளேவர்ட் கேக்கு. வெயிட் 2 kg. ஸோ இது பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 355 grams ஆஃப் மைதா எடுத்துக்கலாம். இதோட பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பவுலில் 190 grams பால் எடுத்துக்கலாம். அதில் 10 grams வினிகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பட்டர் மில்க் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த பட்டர் மில்கோட 145 grams பட்டர் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அப்புறம் இன்னொரு பவுலில் 280 grams கிரானுலேட்டட் சுகர் எடுத்து வச்சுக்கலாம். இது கூட 6 முட்டை சேர்த்து ஒரு விஸ்கர் வச்சு லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம எசன்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் இன்றைக்கி பிஸ்தா கேக் பண்ணுறதுனால பிஸ்தா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஒரு பவுலில் தண்ணி சேர்த்து அது நல்லா சூடானதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த சுகர் அண்ட் எக்கோட மிக்சரை அது மேலே வச்சுட்டு இந்த மாதிரி அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இதில் என்ன ஆகும்னா அந்த சூடுக்கு இருக்கிற சுகர் கிரானியூல்ஸ் எல்லாம் அப்படியே கரைஞ்சிட்டே வரும். ஸோ அந்த சூடுலேயே அப்படியே ஒரு 2 minutes இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு பவுலில் வெளியில் எடுத்துருங்க. இப்போ அதே ஹாட் வாட்டர் பவுலில் நம்ம ஆல்ரெடி மெஷர் பண்ணி வச்சுருக்கிற பட்டர் மில்க் அண்ட் பட்டரை அப்படியே வச்சு விட்டுருங்க. நம்ம மற்ற ப்ராசஸ் பண்ணுற வரைக்கும் பட்டர் அப்படியே மெல்ட் ஆகிட்டு இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 70 grams ஆஃப் பிஸ்தா எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி லைட்டாக குறப்பாக அடித்து எடுத்துக்கலாம். இதை இப்போ மைதாவோட சேர்த்து கலந்து தனியாக வச்சுக்கலாம். நீங்கள் ஒருவேளை பிஸ்தா கேக் இல்லாமல் பிளெயின் கேக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இதை அப்படியே அவாய்ட் பண்ணிக்கலாம். இது சேர்க்கலனாலும் கேக் ஸ்பாஞ்சோட ரிசல்ட்டில் எந்த மாற்றமும் இருக்காது. பிஸ்தா ஃப்ளேவருக்காக கேக் ஸ்பாஞ்சில் தான் இந்த மாதிரி பிஸ்தா போடணும்னு இல்லைங்க. கேக் ஃப்ராஸ்டிங் பண்ணும்போது பிஸ்தா க்ரஷ் ஒன்று கிடைக்குதுங்க, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாயிலிங் வாட்டர் மேலே வச்சு மிக்ஸ் பண்ண எக் அண்ட் சுகரோட மிக்சரை எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு மீடியம் ஸ்பீடில் இந்த மாதிரி பீட் பண்ணிக்கிட்டே வரலாம். கொஞ்சம் நேரத்தில் அப்படியே நீங்கள் பீட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா வால்யூம் அப்படியே டெவலப் ஆகிடும். இந்த ப்ராசஸில் நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம பாயிலிங் வாட்டர் மேலே இந்த மிக்சரை வச்சிருந்தாலும் சுகர் கம்ப்ளீட்டாக கரைஞ்சிருக்காது. கொஞ்சம் கிரானியூல்ஸ் அப்படியே தென்பட தான் செய்யும். அதை நம்ம அந்த லைட் சூடில் அப்படியே பீட் பண்ணிக்கிட்டே வரும்போது இந்த மாதிரி திக் அண்ட் ஃபோமி கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு பேட்டர் கிடைக்கும். இந்த திக் அண்ட் ஃபோமியான கன்சிஸ்டன்சி உள்ள பேட்டர் தான் நம்மளுக்கு ஒரு ஸ்டேபிளான கேக் கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே வரலாம். ட்ரை இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணும்போது ஸ்பீடை லோவஸ்ட் ஸ்பீடில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் க்ளூட்டன் ஃபார்ம் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் மொத்தமாக ஒரேடியாக எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் சேர்க்காம இந்த மாதிரி பேட்சாக சேர்த்து கூடவே வெட் இன்க்ரீடியன்ஸையும் ஆல்டர்னேட் பண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது ஈவனாக மிக்ஸ் ஆகும். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆல்ரெடி 2 பேட்ச் சேர்த்தாச்சு. இந்த டைமில் வெட் இன்க்ரீடியன்ட்டான பட்டர் மில்க் அண்ட் பட்டர் மெல்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதோட கொஞ்சமாக கிரீன் ஜெல் கலர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நான் இன்னைக்கு பிஸ்தா கேக் பண்ணுறதுனால கிரீன் ஜெல் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேறு எந்த ஃப்ளேவர் ஆட் பண்ணுறனாலும் அதுக்கேற்ற கலர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிக்சரை பாக்கி இருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ஸோட ஆல்டர்னேட் பண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஒன்ஸ் அகெயின் பீட்டரை லோவஸ்ட் ஸ்பீடில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். ஃபைனலாக எல்லாத்தையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பீட்டரை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்பாட்டுல வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதை 2 7-inch டின்லையும் ஒரு 5-inch டின்லையும் பிரித்து சேர்த்து 180 degreesக்கு ப்ரீ ஹீட் பண்ண அவனில் அதே 180 degreesக்கு 30 to 35 minutes வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துட்டேன். கேக் நல்லா ஆறுனதுக்கப்புறமா டின்லேருந்து டிமோல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது ஒரு பட்டர் பேஸ்ட் கேக் ஸ்பாஞ்சுங்கிறதுனால கேக்கோட ஹைட் ஜாஸ்தியெல்லாம் இருக்காது. நம்ம டின்ல எவ்வளோ ஊற்றுறமோ அந்த அளவுக்கு தான் இருக்கும். பார்த்தீங்களா கேக் எவ்வளோ சூப்பராக பேக் ஆயிருக்குன்னு. இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேக்கோட டாப் லேயரில் ஒரு கோட்டிங் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. அதை ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ தான் நம்ம சுகர் சிரப் ஆட் பண்ணும்போது கேக் நல்லா உறிஞ்சிக்கும். அவ்வளோதாங்க, கேக் லேயர்ஸ் எல்லாமே ஸ்லைஸ் பண்ணியாச்சு, டாப் கோட்டிங்கும் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஆஸ் யூஷுவல் கேக் லேயர்ஸ் வந்து போர்ட்லேருந்து மூவ் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் தடவி அது மேலே ஒரு கேக் லேயர் வச்சுட்டேன். இப்போ இதில் சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் சிரப் வந்து நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறமா கேக்கை டச் பண்ணி பார்க்கணும். அது லைட்டாக மாய்ஸ்டராக இருந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலேயும் நம்ம சேர்த்தோன்னா கேக் சாகி ஆகிடும். இப்போ வந்து நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிற விப்பிங் க்ரீம் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். விப்பிங் க்ரீமில் வந்து கொஞ்சமாக பிங்க் கலரும் ரோஸ் எசன்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதையும் இது மேலே அப்ளை பண்ணி ஃப்ராஸ்டிங் பண்ணிக்கிறேன். விப்பிங் க்ரீம் எப்படி பண்ணணும், ஃப்ராஸ்டிங் எப்படி பண்ணணும், டியர் கேக்ஸ் எப்படி கேர்ஃபுல்லாக ஸ்டாக் பண்ணி சேஃபாக கஸ்டமர்ஸ்க்கு டெலிவர் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில்டான வீடியோ இதுக்கு முன்னாடியே அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். அந்த வீடியோஸோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே நான் கொடுக்குறேன். இப்போ ஃபில்லிங்க்கு நான் இது மேலே ரோஸ் ஜாம் ஆட் பண்ண போகிறேன். ரோஸ் ஜாம் வந்து நான் வீட்டில் பண்ணதில்லை, வெளியில் ஸ்டோரில் வாங்கினது தான். அப்படி உங்களுக்கு ஹோம்மேட் தான் வேணும்னா நீங்கள் வீட்டிலே கூட செய்யலாம். வெளியில் வந்து பன்னீர் ரோஸ் இல்லை எட்வர்ட் ரோஸ்ன்னு கிடைக்கும் இல்லையா, அந்த பெட்டல்ஸ் வச்சு நம்ம இது வந்து செய்யலாம். இப்போ இதையும் ஃப்ராஸ்டிங் மேலே அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு மற்ற கேக் லேயர்ஸும் வச்சு இதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணிக்கிட்டேன். கேக் லேயர்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஃப்ராஸ்டிங் பண்ணதுக்கப்புறமா க்ரம் கோட் பண்ணி நல்லா கூல் பண்ணிவிட்டு ஃபைனல் கோட்டிங்கும் கொடுத்து கேக்கை வந்து ஸ்டாக் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. கேக்கோட ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்துச்சு. இந்த கேக் நீங்கள் செல் பண்ணுற ஐடியாவில் பண்ணுறதா இருந்தால் இது 850 ருபீஸ் பர் கேஜின்னு நீங்கள் செல் பண்ணலாம். நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இது என் பொண்ணோட பர்த்டேக்காக தான் பண்ணியிருந்தேன். பர்த்டே பார்ட்டிக்கு வந்து எல்லாருமே சாப்பிட்டு பார்த்து சூப்பராக இருக்குன்னு ரிவ்யூ கொடுத்தாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். See you in my next video. Bye bye.